எங்க வீட்டு ருசி சார்பாக அனைவருக்கும் எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பால் கொழுக்கட்டை. இதற்கு முதலில் 1 கிளாஸ் பச்சரிசியை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு, அதன் பிறகு ஊற வச்ச அரிசியை 2 தண்ணீரில் கழுவி தண்ணீரை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி, இதன் கூடவே அரைமுடி திருவின தேங்காய், சிறிதளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் உருகினதும் அரைத்து வைத்த அரிசி மாவை சேர்த்து, இதன் கூடவே அரை கிளாஸ் தண்ணீரும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அரிசி மாவு முழுமையாக வெந்து வர வரைக்கும் இதை மிதமான தீயில வைத்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. மாவு வேகிறதுக்கான சரியான பக்குவம் என்னன்னா, ஈரக்கையில் மாவை இப்படி தொட்டு பார்க்கும் பொழுது அது உங்கள் கைகளில் ஒட்டாமல் வரணும். இப்படி வெந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விடுங்க. மாவு ஆறிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறின கொழுக்கட்டை மாவை கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை மாவிலிருந்து சிறு உருண்டைகளாக்கி அதை உங்கள் விரலுக்கு நடுவில் வைத்து லேசாக அழுத்தம் கொடுத்து சிறு சிறு கொழுக்கட்டைகளாக அமுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் இருக்க கொழுக்கட்டை மாவை முழுவதுமாக கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியில் ஒரு சிறு உருண்டை மாவை மட்டும் தனியாக எடுத்து அதை அரை கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பிடித்து வைத்த கொழுக்கட்டைகளை எல்லாம் கொதிச்சிட்டு இருக்க பாலில் ஒன்றொன்னா சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டைகளில் பாலில் சேர்த்த உடனே அதை எதுவும் கலர வேண்டாம். கொழுக்கட்டைகள் நல்லா வெந்து தானாக மேலே வர்றத உங்களால் பார்க்க முடியும். இந்த சமயத்தில் கரைத்து வைத்த அரிசி மாவை இதன் கூட சேர்த்துக்கோங்க. இது பால் கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். கொழுக்கட்டைகள் நல்லா வெந்த பிறகு இதன் கூட உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு பயன்படுத்தியிருக்க சர்க்கரையோட அளவு 3/4 கிளாஸ். இந்த சமயத்தில் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் உருகினதும் 1 ஸ்பூன் சாரப்பருப்பை சேர்த்து பொரிய விட்டு இதை கொதிச்சுக்கிட்டு இருக்க பால் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதே பாத்திரத்தில் மீதம் இருக்க நெய் கூட 1 கைப்பிடி திருவின தேங்காய் சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் லோ ஃப்ளேமில் வைத்து வறுத்து, இதையும் பால் கொழுக்கட்டை கூட சேர்த்து கடைசியாக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து இதை லேசாக கலரி 2 நிமிடம் லோ ஃப்ளேமில் வைத்து எடுத்தால் சுவையான பால் கொழுக்கட்டை சூடாக பரிமாற தயார். பால் கொழுக்கட்டையை சூடாக பரிமாறுறதை விட சில்லுன்னு பரிமாறினா அதோடைய ருசி அருமையாக இருக்கும். அதற்கு தயாரான பால் கொழுக்கட்டைகளை ஒரு மண் பாத்திரத்தில் மாற்றி குறைந்தது 1 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி குளிர வைத்த பால் கொழுக்கட்டைகளை பரிமாறி ருசிச்சு பார்த்தால் அதனுடைய ருசி அட்டகாசமாக இருக்கும். நல்ல சாஃப்டான கொழுக்கட்டைகள் இனிப்பான பாலில் ஊறி அதன் கூட சேர்த்து சாப்பிடும் பொழுது அதனுடைய ருசி அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த பால் கொழுக்கட்டைகளை இதே போல செஞ்சு சுவைத்து இதனுடைய ருசி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.